India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். أشهد أن محمدًا رسول الله. இந்தம்மா இந்த பாலக்குடி. என்னம்மா எதுக்கு உங்களுக்கு வீண் கஷ்டம்? நானே வந்து எடுத்துருப்பேன்ல. தன்னோட செல்ல பொண்ணை கவனிச்சுக்கிறதுல ஒரு தாய்க்கு சிரமமே கிடையாது. அதை கொடுப்பனு தான் சொல்லணும். ஆனா அம்மா உங்களுக்கு தான் முட்டி வலி இருந்துச்சுல்ல, இதுக்கப்புறம் நீங்க சமைக்க வேணாம், நானே எல்லாம் பாத்துக்கிறேன். கண்ணா, அடுத்த வாரத்துல இருந்து உனக்கு எக்ஸாம்ஸ் வருது இல்ல, அதனால உன் படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்து. அதுக்கப்புறம் உனக்கு லீவ் விடுவாங்கல்ல, அப்போ உன் இஷ்டப்படி நீ வேலை செஞ்சுக்க. சரிங்கம்மா. ஆட சூரஜ் கண்ணா, நீயா? நீ சாந்தினி கூட படிக்க வந்திருக்கல்ல? ஆமா ஆண்டி. நான் இப்ப மார்க்கெட்டுக்கு கிளம்புறேன். உனக்கு டீ காஃபி எது தேவைப்பட்டாலும் தயங்காம நீ சாந்தினி கிட்ட கேளு. சரி ஆண்டி. சரி கண்ணா, நான் கிளம்புறேன். வா சூரஜ், வந்து உட்காரு. உமேஷ் அங்கிள் உனக்கு படிக்க ஏதோ ஹெல்ப் பண்ணணும்னு என்கிட்ட சொன்னாரு. சரி, எந்த சப்ஜெக்ட்ல ஹெல்ப் வேணும்னு சொல்லு. எங்க பாரு, எனக்கு உன்னோட உதவியும் தேவையில்லை, எனக்கு படிப்பு மேல இன்ட்ரெஸ்டும் இல்லை. நான் என்னோட ஃபேமிலி பிசினஸ் தான் பண்ண போறேன். ஆனா இந்த விஷயம் எங்க அப்பனுக்கு மட்டும் புரியவே மாட்டேங்குது. அதான் என்ன உன்கிட்ட அனுப்பி வச்சிருக்காரு. இங்க பாரு சூரஜ், ஃபேமிலி பிசினஸ்ல ஜாயின் பண்றதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா பிசினஸ் பண்றதுக்கும் படிப்பு கண்டிப்பா தேவை இல்லையா? இன்னும் ஒருவேளை நீ நல்ல மார்க்ஸ் எடுத்தனா உமேஷ் அங்கிளுக்கும் உன் மேல ரொம்ப கான்ஃபிடன்ஸ் வரும்ல. எனக்கு என் அப்பாவோட கான்ஃபிடன்ஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக உன்னோட அட்வைஸ் எல்லாம் தேவையில்லை. 20 வருஷமா பக்கத்து வீட்டுல இருக்கேன். உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு படிப்புல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லைன்னு. இனிமேலும் வராது. நான் கிளம்புறேன். ஆனா அப்பா போன் பண்ணார்னா நான் வந்து படிச்சுட்டு போனேன்னு சொல்ல. எதையும் போட்டு கொடுத்துறாத. சூரஜ், என்னடா எப்படி இருந்தது உன்னோட சாந்தினி பிரைவேட் டியூஷனுடைய முதல் நாள்? அதை பத்தி மட்டும் கேட்காத. மோரல் சயின்ஸ் லெக்சர் எடுக்க ஆரம்பிச்சுட்டா அவ. எனக்கு ஒன்றும் புரியலடா. எங்க அப்பா அம்மா சாந்தினி கிட்ட அப்படி என்னதான் பார்த்தாங்கன்னு. சாந்தினி ஒழுக்கமான பொண்ணு, நல்லா படிக்கிறவ. டே படிக்கணுங்கிற அவசியம் அவளுக்கு தான் இருக்கு. என்ன அவங்க அப்பா தான் பெருசா சம்பாதிக்கல. ஆனா எங்க அப்பா நல்லா சம்பாதிக்கும் போது நான் எதுக்காக நான் படிக்கணும்? என்ன யோசிக்கிற? ஹலோ, எங்கப்பா இருக்க? அப்பா, நான் சாந்தினி வீட்ல இருக்கேன். ஓ, படிக்கிறதுக்காக போயிருக்கியா? ஆமாப்பா. சாந்தினி நல்லா பாடம் சொல்லி கொடுக்கறாளா இல்லையா? ஆமாப்பா, சாந்தினி நல்லாவே சொல்லி கொடுக்கறா. Quite intelligent. ரொம்ப நல்லா படிக்கிற போல இருக்கு. அப்பா, அப்பா, வண்டியில ஏறு. அப்பா, வண்டியில ஏறு, போ. அம்மா சாந்தினி, என் பையன் தான் முட்டா பையன், எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன். அதனாலதான் அவனை படிக்க வைக்க உங்ககிட்ட அனுப்பினேன். அவன் அப்படி அங்க வராம வேற எங்கேயாவது போயிட்டான்னா உனக்கு தனியா சொல்லணுமா? எனக்கு போன் பண்ண சொல்லி. சாரி அங்கிள், அது சூரஜ் தான் சொல்ல வேணான்னு சொன்னா. சூரஜ் தான் பைத்தியம். போதுமா? நீ வாய மூடு. உன்னாலதான் ஜெய்யும் கெட்டு போறான். ஆண்டி, நீங்க ப்ளீஸ் இவனை திட்டாதீங்க. இதுக்கப்புறம் இவன் இப்படி பண்ண மாட்டான். நானே இவனை படிக்க வைக்கிறேன். எதுக்கும் லாயக்கு இல்லாத இவனுக்காக உன் நேரத்தை வீணாக்காத. நீ உன் நோட்ஸை மட்டும் இவனுக்கு கொடுத்தா போதும். சரிங்க அங்கிள். இங்க பாருடா, நீ போய் படிக்கிற வேலையை பாரு. இந்த தடவை ஃபெயில் ஆனன்னு வை, நீயே பாப்ப. ஐ அம் நாட் கோயிங் டு லீவ்.
என்ன ஃபார்முலாஸ் இது? ஒரு மண்ணும் புரிய மாட்டேங்குதா? சொல்றா. சுரேஷ், இன்னைக்கு நாங்க எங்க ஏரியால சரக்கு பார்ட்டி நடத்த போறோம். நீயும் வா. டேய் முடியாதுடா, நாளைக்கு எக்ஸாம். இந்த முறை அப்பா என்ன பணம் கொடுத்து கூட பாஸ் ஆக விட மாட்டாரு. எப்பா இதுவரைக்கும் படிக்காதது இன்னைக்கு நைட்டு உட்காந்து படிக்க போறியா? கிளம்பி வாடா, என்ஜாய் பண்ணலாம். நாளைக்கு உன் பக்கத்து வீட்டுக்காரி சாந்தினியை பார்த்து எழுதிக்கோ. சுரேஷ், என்னடாச்சு? எக்ஸாம் சரியா எழுதலையா என்ன? இல்ல, அந்த சாந்தினி ஒரு ஆன்சரை கூட காட்டல. சூரஜ் எனக்கு காப்பி எல்லாம் பிடிக்காதுங்கிறா. இப்ப அவளால நான் ஃபெயில் ஆக போறேன். அவளுக்கு ரொம்ப தலகணும்டா. அவளுக்கு ஃபோன் போட்டு எங்க இருக்கான்னு கேளு, நாம போய் பாடங்கத்து கொடுக்கலாம். சரியா சொன்ன. சூரஜ், ஹலோ. அப்பா, நீங்க சாந்தினி கூட? ஆமாமா, அவளால எனக்கு ஒரு வேலை ஆக வேண்டியிருந்தது, அதனால வீட்டுக்கு வர சொல்லிட்டேன். நீ என்ன பண்றன்னா, உன் பொறுக்கி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்துறதை நிறுத்திட்டு வீட்டுக்கு வந்து சேர். சரிப்பா, இப்பவே வந்துடுறேன். இங்க ஃபில் பண்ணு, இங்க ஃபில் பண்ணு. இங்க தான் காம்ப்ளெக்ஸ் வரப்போகுது. இந்த காம்ப்ளெக்ஸ் பக்கத்துல இருந்து இப்படி போனா இங்க ஃபேக்டரி. சாந்தினி, நீ இங்க? அண்ணா, இது எங்க ஆபீஸ் ஃபைல் ஆச்சு. நாளையில இருந்து நம்ம சாந்தினிய நம்ம பிசினஸ்ல சேர்த்துக்க போறேன். ஏன்? இல்ல, அதுக்கு இல்ல, அவ இன்னும் படிப்பை முடிக்கலையேன்னு கேட்டேன். டேய், அதுதான் அவளும் சொன்னா. எப்படி இந்த வருஷம் படிப்பை முடிக்க போறால? இவ்வளவு திறமையான பொண்ண தெரிஞ்சேன்னா எப்படா வெளி கம்பெனிக்கு விட முடியும்? ஏய் சூரஜ், வந்துட்டியா நீ? ஆமா. எக்ஸாம் எப்படி எழுதி இருக்க? நல்லா எழுதிருக்கேன். சரிங்க அங்கிள், நான் இப்ப வீட்டுக்கு போறேன். நாளைக்கு ஆபீஸ்க்கு வந்துடுறேன். சரிம்மா. எப்ப பார்த்தாலும் சாந்தினி சாந்தினி. என் வாழ்க்கையை அவன் நாசமாக்கிட்டாடா. முதல்ல ஸ்கூல், அப்புறம் காலேஜ், ஒவ்வொரு இடத்துல அவளை வச்சு கம்பேர் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு அப்பவும் பார்த்தல. எங்க அப்பா அவளை இப்ப எங்க பிசினஸ்லயே சேர்த்துக்கிட்டாரு. சுரேஷ், எதுக்கும் டென்ஷன் ஆகாது. ஆத்திரப்படுறதால எதுவும் நடக்காது. நீ ஏதாவது ஒன்று பெருசா பண்ணணும். அவங்களுக்கு உன் மேல நம்பிக்கை வரணும். அவங்க பிசினஸை ஒன்னால மட்டும்தான் பண்ண முடியும்னு காட்டு. புரியுது. நான் அப்பாவுக்காக ஒரு பிசினஸ் பிளான் பண்ணிருக்கேன். அதை நாளைக்கு காலையில் அப்பா கிட்ட நான் காட்ட தான் போறேன். அதை வச்சு அவருக்கு புரிய வைக்கிறேன், அவர் பையன் யாருக்கு குறைஞ்சவில்லைன்னு. Cheers. 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 ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு தாண்டா நீ மனுஷன் மாதிரி இருக்க. அப்பா, இது வரைக்கும் சொன்னதில்ல, ஆனா நம்ம பிசினஸ்ல ஜாயின் பண்ணணும்னு எனக்கு ஆசைப்பா. Are you sure? ஆமாப்பா. ட்ரெஸ் மேனுஃபேக்சரிங்க்கு புது ஃபேக்டரி ஆரம்பிக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக ஒரு பிளான் கூட ரெடி பண்ணிருக்கேன். இங்க பாருங்க. ஓ, குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். How are you? ஹாய். நல்லதா போச்சு, நீ சரியான சமயத்துல வந்திருக்க. அதான் நாம ஒரு புது ஃபேக்டரி ஆரம்பிக்கிறது இல்ல ட்ரெஸ்ஸுக்காக. அதுக்காக சூரஜ் இந்த பிசினஸ் பிளான் பண்ணிருக்கான். கொஞ்சம் செக் பண்ணி பாரு. ஜஸ்ட் செக் இட் அவுட். ஆல் ஓகே? அங்கிள், இந்த பிளான் கண்டிப்பா வேலைக்காகாது. ஏன்? ஏன்னா நீ எந்த இடத்த வாங்கி ஃபேக்டரி உருவாக்கணும்னு நினைக்கிறியோ அது விவசாய நிலமா இருக்கு. ஆனா அப்பா, நான் புரோக்கர் கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன். அதான் அவன் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டான்.
ஆனா இது தப்பு தானே? உமேஷ் அங்கிள், நீங்க இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சு இந்த கம்பெனிக்குன்னு நீங்க ஒரு பிராண்ட் நேம் உருவாக்கி இருக்கீங்க. ஆனா இப்படி சட்டவிரோதமா நம்ம வேலை செஞ்சோம்னா நம்ம கம்பெனியோட பிராண்ட் நேம் மோசமாகும் இல்லையா? ஆனா அப்பா, இந்த கம்பெனியால நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும். இங்க பாரு சூரஜ், உனக்கு ஒண்ணுதான் புரியவே இல்லை. வெறும் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல, அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். இதை நீ கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அப்புறம் அப்படிலாம் ஈஸியா நம்ம கம்பெனியோட இந்த பிராண்ட் நேம் கூட விளையாடவே கூடாது. சாந்தினி சொல்றது ரொம்ப சரி. ஐ டூ அக்ரி. ஆனா பாரு, நீ நம்ம கம்பெனில ஜாயின் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி கம்பெனி பத்தி எல்லா விவரங்களையும் தெரிஞ்சுக்கணும், எல்லா விதிமுறைகளையும் தெரிஞ்சுக்கணும். அதனால சாந்தினி உனக்கு அதெல்லாம் சரியா கத்து கொடுப்பா. ஓகே ஓகே, லெட்ஸ் கோ சாந்தினி. கம் சரி ஆன், அங்கிள். லெட்ஸ் கோ டு தி ஆபீஸ். கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். சாந்தினி, சொல்லு சூரஜ், என்னாச்சு? இப்படி நல்ல மாதிரி நடிக்கிறியா? அதை நிறுத்து, புரியுதா? என் கிட்ட இருந்து, என் குடும்பத்துக்கிட்ட இருந்து விலகியேறு. நான் என்ன பண்ண? என் வாழ்க்கையவே நாசமாக்கிட்ட. சின்ன வயசுல இருந்து உன்னை புகழ்றதை கேட்டு கேட்டு என் காதல புளிச்சு போச்சு. நம்ம காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் தீர்ந்து போயிட்டு நினைச்சேன். ஆனா நீ என்னை விடாம ஓட்டிக்கிட்டே வர. இப்ப என்னோட ஃபேமிலி பிசினஸ்குள்ளேயும் அதோட நான் கொடுத்த பிசினஸ் ப்ரொபோசலையும் ரிஜெக்ட் பண்ண வச்சுட்டேன். சூரஜ், நீ எதுக்கு என் மேல கோவப்படுற? நான் உன்னோட பிசினஸ்ல ஜாயின் பண்ணணும்னு சொல்லவே இல்ல. உமேஷ் அங்கிள் தான் எனக்கு ஆஃபர் கொடுத்தாரு. இன்னும் உன்னோட பிசினஸ் பிளானை செக் பண்றதுக்கு அவர் தான் என்கிட்ட சொன்னாரு, புரியுதா? என் அப்பா அம்மா உன்னை குருட்டுத்தனமா நம்புறாங்க. ஆனா நீ என் பேச்ச கேள, எங்க கிட்ட இருந்து விலைக்கு போயிட, புரியுதா? இது என்னைக்கு மறக்காத. இவ ஏன் இன்னும் வரல? மணி 12 ஆயிடுச்சே. சாந்தினிக்கு என்ன ஆச்சு? சாந்தினி இப்படி எல்லாம் லேட்டா வர மாட்டாளே. ஒருவேளை பிரச்சனையில மாட்டிக்கிட்டாலோ? ஃபோன் பண்ணி பாருங்களேன். அவளுக்கு போன்லாம் பண்ணாதீங்க. ஏன்? நான் தான் அவளை இங்க வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். எதுக்காக? என்ன, இது நம்மளோட பிசினஸ். நீங்க என்னோட பிசினஸ் ப்ரொபோசல அவளை வச்சு செக் பண்றீங்க. அப்பா, நான் உங்களோட பையன். உங்களோட பிசினஸ பாத்துக்கிற உரிமை எனக்கு இருக்கு. பிசினஸ் உரிமையினால இல்ல, நாலேஜால தான் பாத்துக்க முடியும். அப்பா சொல்றது சரிதான். எத்தனை தடவை உனக்கு பணம் கொடுத்து பாஸ் பண்ண வச்சிருக்காரு. முதல்ல உன் தகுதியை வளர்த்துக்க, அப்புறம் பிசினஸ் பார்க்கலாம். சரி, இப்ப சாந்தினிக்கு ஃபோன் பண்ணி அவளை இங்க வரவை. என்னால ஃபோன் பண்ண முடியாது. அண்ட் அவளும் இங்க வரக்கூடாது. சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். சாந்தினி சாந்தினி சாந்தினி. நீ சொல்றது ரொம்ப சரிடா. நீ அவளுக்கு ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்க போறது இல்ல. சாந்தினி, சாந்தினிமா, சாந்தினி. என்ன விஷயம்னா? எதுக்கு இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? பதட்டப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. அது சாந்தினி மூலமா ஒரு வேலை ஆகணும், அதுக்காகத்தான் வந்தேன். சாந்தினி, சூரஜ், என்ன வேலையா வந்தோமோ அந்த வேலையை முடிச்சிடு. சாந்தினி, நேத்து நான் உன்கிட்ட அப்படி பேசினதுக்கு அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் ஏதோ கோவத்தில் இருந்தேன். நீ எங்க ஃபேமிலி பிசினஸ்ல மறுபடியும் ஜாயின் பண்ணிக்க ப்ளீஸ். இட்ஸ் ஓகே சூரஜ், ஆனா உங்க பிசினஸ்ல என்னால ஜாயின் பண்ண முடியாது. ஏமா ஏன் முடியாதுங்கிற? அவன் பேசினதெல்லாம் உன் மனசு ரொம்ப காயப்படுத்தி இருந்தா நானே பர்சனலா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. அட, நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லைண்ணா. நீங்க எனக்கு அண்ணன் மாதிரி, அப்புறம் சூரஜ் அவனுக்கு எனக்கு ஒரு மக மாதிரி தானே. ஆமாண்ண, அது விஷயம் என்னன்னா, சாந்தினிக்கு ஜேபி அசோசியேட்ல மேனேஜரா வேலை கிடைச்சிருக்கு. அதோட நல்ல சம்பளமும் கூட. அப்படியா? இது சந்தோஷமான விஷயமாச்சே. அடடா, இது ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயமாச்சே. இது எப்படியே சும்மா விட்டுலாமா என்ன? இதுக்காக நானே பார்ட்டி வைக்கிறேன். அதுக்கு என்னன்னா, நீங்க தாராளமா கொடுங்க. உங்களை தடுக்க இங்க யாருக்கும் அதிகாரம் இல்ல. ஏன்னா அவளும் உங்களுக்கு ஒரு பொண்ணு தானே. ஆமா ஆமாமா, இல்லையா பின்ன?
ஏன்டா சரக்கு இவ்வளவு வேகமா அடிச்சிட்டு இருக்க? இங்க பார், நீ என்ன ஆசைப்பட்ட? சாந்தினி பிசினஸ்ல இருந்து விலகணும்னு. அதான் அவளே விலகிட்டால. பிசினஸ்ல இருந்து விலகிட்டா. ஆனா எங்க அப்பனோட மண்டையில இன்னும் இருக்கால. இன்னும் ஒரு வாரத்துல காலேஜ் ரிசல்ட்டும் வந்துடும். நான் கண்டிப்பா ஃபெயில் தான் ஆக போறேன். அதுக்கப்புறம் எங்க அப்பா படுத்துவான் பாரு. ஒரு வாரம் கழிச்சு நடக்க போறதை இப்பவே யோசிச்சு மண்டைய குழப்பாத. இங்க பார், நாளைக்கு உங்க அப்பாவும் அம்மாவும் வெளியில போறாங்கல்ல, அப்போ உங்க வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க. செம்மையா ஒரு பார்ட்டி வைக்கலாம். என்ன சொல்ற? சரி. அம்மாடி சாந்தினி, சமையல் முடிஞ்சதுன்னா கொஞ்சம் வேகமா எடுத்துட்டு வாமா. இதோ ரெடி ஆயிடுச்சு, நான் வந்துட்டேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவ கொண்டு வருவா. இந்தாங்க சூடான டிஃபன் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. வா வா வா, வெரி நைஸ். என்ன அருமையா இருக்கு தெரியுமா? நீ உங்க அம்மாவோட ரொம்ப அருமையா சமைக்கிறமா. 2 நாளைக்கு உங்க பொண்ணு கையால என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அவ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா அப்புறம் அந்த வாய்ப்பே உங்களுக்கு கிடைக்காது. என்னோட அம்மா அப்பாக்காக என் லைஃப்ல நிறையவே டைம் இருக்கு. சாந்தினி, அட சுமன் ஆண்டி, வாங்க சாப்பிடுங்க, நான் தான் சமைச்சேன். இல்லம்மா, நான் கொஞ்சம் அவசரத்துல இருக்கேன். நான் ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். என்னாச்சு ஆண்டி? ஆக்சுவலி நானும் சூரஜோட அப்பாவும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியில போறோம். நீ கொஞ்சம் ஜெய்ய பாத்துக்கணும். நாளைக்கு அவனுக்கு எக்ஸாம், உனக்கு தான் தெரியுமே சூரஜ பத்தி. சரிங்க ஆண்டி, நீங்க கவலையே படாதீங்க. நான் ஜெய பார்க்க போறேன். அவனுக்கு ஏதாவது ஸ்டடீஸ்ல ஹெல்ப் தேவைப்பட்டா கண்டிப்பா நான் அவனுக்கு பண்றேன். சரியா? சரிம்மா. சாந்தினி அம்மா, நீங்க உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவங்க. சாந்தினி மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சதுக்கு. நான் கிளம்புறேம்மா. சரிங்க ஆண்டி. ஜெய், அண்ணா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க பார்ட்டிக்காக. நீ வெளியே போய் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரியா? அண்ணா, அந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா? அப்படி உனக்கு பயமா இருந்தா ரூம்ல உட்காந்து படிப்போ. பார்ட்டியை நாங்க பாத்துக்கிறோம். இல்லண்ணா, பார்ட்டியில் நானும் கலந்துக்கிறேண்ணா ப்ளீஸ். அம்மா அப்பா கிட்ட சொல்லிட மாட்டல? நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேண்ணா. சரி, கிளம்பு போ. சரிண்ணா. சாந்தினி அக்கா நீங்களா? ஆமா, அது அங்கிள் ஆண்டி என்கிட்ட நாளைக்கு உனக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் ஸ்டடீஸ்ல உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவையான்னு கேட்கறதுக்கு வந்தேன். இவனுக்கு உன்னோட உதவி எதுவும் தேவையில்லை. அப்படியே அவனுக்கு ஏதாவது உதவி தேவைன்னா அது அவன் என்கிட்ட கேட்பான். உன்னால சீட்டிங் பண்ணாம ஒரு எக்ஸாம் கூட பாஸ் பண்ண முடியல. இவனுக்கு எப்படி சொல்லி கொடுப்பேன்? தேங்க்ஸ் சாந்தினி அக்கா, நான் தான் படிப்பு முடிச்சிட்டேனே. இப்போ ராத்திரி ரிவிஷன் முடிச்சுட்டு தூங்கிடுவேன். அதனால நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நிஜமாவா? பக்கா. சரி, நான் கிளம்புறேன். ஆனா உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா உடனே ஃபோன் பண்ணு. கண்டிப்பா. ஓகே, பை. ஏன்னா இப்படிலாம் பேசுறீங்க? இப்படி சாந்தினி அக்கா கிட்ட சண்டை போட்டீங்கன்னா அப்புறம் அப்பா அம்மா வந்து நம்மளை திட்டுவாங்க. அதனால தான் சொல்றேன், இவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமா இருங்க. நீ அவ கதையை விட போ. சரிங்கண்ணா. இன்னைக்கு காலை கட்ட போகுது. பிரமாதம் ஜெய், இவ்வளோ ஸ்நாக்ஸா? என் மனசை தொட்டுட்டடா. வந்துட்டாங்களே. எப்பரா இருக்க? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஹாய் மச்சான், நல்லா இருக்கியா? ஏய் சூப்பர்ரா. சம. Cheers. ஜெய், how are you? நீ எப்போது சரக்கு போட்டிருக்கியா? இல்லண்ணா. இன்னைக்கு அடிச்சு பாரு. வேணாம் வேணாம் வேணாம். ட்ரை பண்றா. சொன்னா கேளுங்க. வேணாம் வேணாம். இன்னைக்கு நீ குடிச்சுதான் ஆகணும், அதுவும் இந்த அண்ணனோட கையால. வேணாண்ணா ப்ளீஸ். அண்ணா ப்ளீஸ் ப்ளீஸ், நான் வேணாண்ணா. நான் சொல்றல குடி. இல்லண்ணா, எனக்கு வேண்டாண்ணா, எனக்கு பழக்கம் குடிடா. ப்ளீஸ். குடி. ஏய் குடிடா, ஒரு பேக்கு தானே.
அவனுக்கு என்ன மூளை குழம்பி போச்சா? நல்லா ஆடுறா தம்பி, எல்லாருக்குமே காட்டு நீ என் தம்பி. சபாஷ். சபாஷ் தம்பி அப்படிதான் எடுத்துறாத, மொத்தமா குடி. ஃபுல்லாடி லாஸ்ட முடி. முடிச்சிடு. அண்ணன் மிச்சம் சொல்றேன். வைக்க கூடாது அதுல. அவ்வளவுதான்டா. அவ்வளவுதான்டா. உனக்கு வெக்கமாவே இல்ல? உன்னோட தம்பிக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, அவனை படிக்க சொல்லாம இந்த மாதிரி பார்ட்டி பண்ணிட்டு இருக்க. அவனை குடிக்க சொல்ற? அங்கிள் ஆண்டிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்க இவ்ளோ கஷ்டப்படுவாங்கன்னு யோசிச்சியா? நான் இப்பவே அங்கிளுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்றேன். சூரஜ், என்ன விடு சூரஜ், எனக்கு வலிக்குது. அத நீ முன்னாடியே யோசிச்சிருக்கணும். சூரஜோட கண்ணத்துல அடிக்கிறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்க. உன்னை பத்தி உன் மனசுல நீயே பெருசா நினைச்சிட்டு இருக்கியோ? நீ என்ன அவ்வளவு பெரிய இவளா? உன் திமிரை எப்படி அடக்கறன்னு பாரு. சூரஜனா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல விடுங்க உங்களை. எதுவும் பேசாத. உனக்கு எதுவும் தெரியாத. இவளுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலதான் எவ்வளவு சொன்னாலும் திரும்ப திரும்ப இங்க வந்துகிட்டே இருக்கா. ப்ளீஸ் என்ன போக விடு. I'm sorry. I'm sorry. சாரி? என்னாச்சு திடீர்னு உன் சத்தம்லாம் மாறிடுச்சு? என்னாச்சு? என்னாச்சு? சூரஜ் ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விட்டுடு. ப்ளீஸ் விட்டுடு. அவ்வளவு அவசரமா எங்க போற? எங்க கூட வந்து பார்ட்டி என்ஜாய் பண்ணு. என்னடா சொல்றீங்க? குட்ரா, இந்த குடி. சத்தியமா சொல்றேன், நல்லா என்ஜாய் பண்ணுவ. குடி குடி குடி. நான் தான் குடுக்கறல. குடி குடிக்கிறல. குடி குடி. மறுபடியும் அப்பனை அசிங்கப்படுத்திட்டேடா. ஒரு பொண்ணோட மானத்தோட விளையாடுறியா நீ? ஏண்டா டேய், உன் அண்ணன் என்ன வேணா பண்ணுவான், அதை பார்த்துக்கிட்டு சும்மா நிப்பியா நீ? நீ குடிச்சிருக்கியாடா? சரக்கு அடிச்சியாடா? நீ குடிச்சிருக்க குடிகார பாவி. நீதான் குடிக்க வச்சியா அவன? உன்னெல்லாம் நாங்க ஏன் பெத்து போட்டோன்னு இருக்குடா. இப்ப நீ அவகிட்ட மன்னிப்பு கேட்டாகணும். கேளு, கேளுடா. மன்னிப்பு கேளுடா. மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேளுடா. மன்னிப்பு கேளுடா. என்ன மன்னிச்சுட. என்ன மன்னிச்சிடுமா. உனக்கு சூரஜ் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா அதுக்கு நாங்களும் துணையா இருப்போம். இல்ல ஆண்டி, இப்ப நான் வீட்டுக்கு போகணும். என் கண்ணு முன்னாடி நிக்காதடா. I say get lost. Get lost. விக்கி சொல்லு. ஒரு பேட் நியூஸ்டா. என்ன என்ன பேட் நியூஸ்? அது ரிசல்ட் வந்துருச்சு. நீ ஃபெயில் ஆயிட்ட. அப்புறம் இந்த சாந்தினி டாப் மார்க்ஸ். என்ன பண்றது? இந்த விஷயத்தை நீ உன் வீட்டில் சொல்லாமல் இருக்க முடியாதுடா. அப்படின்னா மறுபடியும் எங்க அப்பா சாந்தினி புராணத்தை பாடுவான். நான் அவளை சும்மா விட மாட்டேன்டா. நாளைக்கு அவ ஆஃபீஸ்க்கு போற முதல் நாள்ல
சுனந்தா, أشهد أن محمدًا رسول அம்மா, அப்பா, சாப்பாடு ரெடியா இருக்கு. உங்களோட கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமா இருக்கிறதால இன்னைக்கு நான் டயட் ஃபுட் தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சரியா? நாங்க கண்டிப்பா சாப்பிடுறோம்மா. அதுக்கெல்லாம் முன்னாடி நீ சாப்பிட்டியா என்னங்கறத சொல்லு. நான் சாப்பிட்டேன்ப்பா. கிச்சன்லயே சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். எனக்கு இப்ப பசி இல்ல. வேலைக்கு லேட் ஆகுது. நான் இப்ப கிளம்புறேன். சரியா? ஆமாண்டா கண்ணா, முதல் நாள் அதுவுமா லேட்டா போக கூடாது. சரிங்கம்மா, போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாம்மா. அம்மாடி கொஞ்சம் நில்லு. என்னம்மா, நான் இப்ப வளர்ந்துட்டேன். என் கூட நீங்க வர வேணா, நான் தனியாவே போய்க்கிறேன். சரியா? அல்லாஹ் உனக்கு எப்பவும் உன் கூட துணையா இருப்பாருமா. நீ ரொம்ப நல்லா இருப்ப. இப்ப நான் போகவா? சரி, போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாம்மா.
ஹலோ சூரஜ், எங்க இருக்க நீ? மம்மி, நான் அந்த விக்கி வீட்டுக்கு போயிருந்தேன் புக்ஸை திருப்பி கொடுக்கறதுக்கு. உடனே கிளம்பி கேசி ஹாஸ்பிட்டலுக்கு வா. சாந்தினி மேல யாரோ ஆசிட் அடிச்சிட்டாங்க. என்ன? ஓ காட். சரி மம்மி, நான் இப்போ உடனே வந்துடுறேன். சரி. என் பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவனுக்கு அந்த நரகத்துல கூட இடம் கிடைக்காது. யா அல்லாஹ். சாந்தனிக்கு இப்படி ஏற்பட்டதை நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா சாந்தனி சொல்றத கேட்டா அவ மூஞ்சில ஆசிட் அடிச்சவன் முகத்தை அவ பார்க்கவே இல்லையா? யார் மேலேயாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? என் பொண்ணுக்கு எதிரின்னு யார் இருக்க முடியும்? ஒரு எறும்புக்கு கூட அவ துரோகம் நினைக்க மாட்டா. நான் உடனே விசாரணை ஆரம்பிக்கிறேன். எனக்கு எந்த தகவல் கிடைச்சாலும் உடனே உங்களுக்கு சொல்றேன். எப்படியும் எங்க அப்பா என்ன பிசினஸ்ல சேர்த்துக்க போறதில்ல. ஆனா பேசாம நான் ஆக்டரா இல்லாமன்னு யோசிக்கிறேன். எப்படி ஒரு ஆக்டிங்கா கொடுத்துருக்கேன்னா யாருக்கு என் மேல சந்தேகம் வரல. சாந்தினி மேல நான் தான் ஆசிட் அடிச்சேன். அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மம்மியும் டேடியும் இப்ப வரைக்கும் அவளை நினைச்சு சோகமா இருக்காங்க. நேற்று டீச்சர் கூட ஃபோன் பண்ணியிருந்தாரு நான் ஃபெயிலான விஷயத்த அவங்க கிட்ட சொல்றதுக்காக. ஆனா மம்மி டேடி அதை பத்தி கேர் பண்ணவே இல்லை. சாந்தினிக்கு அடிபட்டா இப்படி ஸ்டக் ஆயிருவாங்கன்னு முதலே தெரிஞ்சிருந்தா நீ இந்த வேலையை ஓப்பனிங்லே பண்ணிருக்கலாமேடா. இந்த வேலையை எப்போ முடிச்சிருக்கணும். அவ மூஞ்சில ஆசிட் அடிச்சு அவ துடிக்கிறத பார்க்கும் போது வர அந்த சந்தோஷம் இருக்கு, ரொம்ப மன நிறைவா இருக்கு. இப்ப பாக்குற யார் எனக்கு போட்டியா வராங்கன்னு. அதுக்கு நீ அவ கால் தூசுக்கு பெற மாட்டடா. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? அந்த அப்பாவி பொண்ணோட வாழ்க்கை கருத்துல நிம்மதியா இருக்கலாம்னா கண்டிப்பா நிம்மதியா இருக்க முடியாது. எனக்கு அன்னைக்கே சந்தேகம் இருந்தது. அன்னைக்கு உன் கையில அந்த டாட்டூவை பார்க்கும் போதே தோணுச்சு. அதுக்கப்புறம் உனக்கு டாட்டூ பண்ணவனை பார்த்தேன். அவ என்கிட்ட சொல்லிட்டான் உன் கையில டாட்டூ போட்டு விட்ட விஷயத்தை. உன் கையில அந்த ஆசிட் பட்ட அந்த அடையாளம் இருந்தது இல்ல, அந்த டாட்டூவால மறைச்சேன்னு சொன்னான். ஐயோ, என்ன இப்படி போட்டு வச்சிருக்கான் இவன்? இத வேற சரி பண்ணணுமா? எப்பதான் திருந்த போறானோ இவன். இது அதே மருந்து தானே? இத தானே டாக்டர் சாந்தினி முகத்துல பூசினாரு. இது சூரஜ் கிட்ட எப்படி வந்தது? சூரஜ், இதோ வரமா. என்னமா இந்த மருந்து எதுக்காகடா? இதுவா? இது நான் டாட்டூ போட்டல அதுக்காக. உன்னை என் பையனை சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குடா. சாந்தினி உனக்கு என்ன துரோகம்டா பண்ணா? ஏன்டா பண்ண இப்படி? ஏன் இப்படி பண்ண? ஏன்டா அப்படி பண்ண? ஏன் அவ வாழ்க்கையை கெடுத்த? என்னடா துரோகம் பண்ண அவ உனக்கு? நீ உருப்படவே மாட்டாடா. உருப்புறதுக்கு வழியா இல்ல. ஏய், நான் உன்னை அன்னைக்கு போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருக்கணும்டா. அன்னைக்கு நீ அவளை பலவந்தம் பண்ண முயற்சி பண்ணல. ஏன்டா அவளை இப்படி பாழாக்கின? சொல்லுங்கப்பா, பேசிட்டே போறீங்க. இதா இந்த ப்ராப்ளம் தான் உங்க ரெண்டு பேர்கிட்டயும் நானும் சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். சாந்தினி அப்படி, சாந்தினி எப்படி, அப்ப நான் எப்படி? சாந்தினி இந்த பேரை கேட்டு வெறுத்து போயிட்டேன், நொந்து போயிருக்கேன். போது நிறுத்துங்க. அப்பா, இன்னைக்கு நீங்க அவளுக்காக அழுறீங்க. அவளுக்காக, எனக்காக என்னைக்காவது கண்ணீர் வடிச்சிருக்கீங்களா? என்னைக்காவது? அம்மா, நான் உங்களோட பையன் தானே. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நீங்க என்ன மட்டம் தட்டி கீழே வச்சிருக்கீங்க. ஆனா அந்த சாந்தினி மட்டும் இத்தனைக்கு அவன் நமக்கு சொந்தம் கூட கிடையாது. ஆனா சாந்தினி அப்படி, சாந்தினி இப்படி. என்னால சகிச்சுக்க முடியல, சுத்தமா என்னால சகிச்சுக்க முடியல. அதனாலதான் அவன் மேல ஆசிட் அடிச்ச.
அதுக்கு தான் அடிச்சேன். ஆனா பாருங்களப்பா, ஆசிட் அடிச்சதுக்கு அப்புறமா அவ தப்பிச்சிட்டா. இன்ஸ்பெக்டர் சார், இன்னும் கேட்கறதுக்கு ஏதாவது பாக்கி இருக்கா? இழுத்துட்டு போங்க இவனை. போறேன், ஆனா மறுபடியும் வருவேன். விட மாட்டேன். எங்களை மன்னிச்சிடுமா, நாங்களும் குற்றவாளி தான். ஆமாமா, நாங்க பெத்த பிள்ளையினால உன் வாழ்க்கை நாசமாயிடுச்சு. நாங்க தலை குடிச்சு நிக்கிறோம். தயவு செய்து எங்களை மன்னிச்சிடுமா. அங்கிள், ஆண்டி, நீங்க எனக்கு பெரியவங்க. ப்ளீஸ் என்கிட்ட இப்படி மன்னிப்பு கேட்காதீங்க. எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு நீங்க காரணம் இல்லைன்னு எனக்கு தெரியும். நீங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே என்ன உங்க மகளா நினைச்சீங்க. சாந்தினி சொல்றது சரிதானே. அங்கிள், என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப நான் ஆபீஸ்க்கு போகணும். ஆபீஸ்? ஆமா அங்கிள், டாக்டர் என்கிட்ட இப்ப நான் முழுசா குணமாயிட்டேன்னு சொன்னாரு. அதனால நான் போகணும். ஆனா அம்மாடி, இந்த நிலைமையில? இந்த நிலைமையிலன்னா புரியல அங்கிள். என்னோட முகம் எரிஞ்சிருக்கலாம், ஆனா என்னோட அறிவு முன்ன மாதிரியே தான் இருக்கு. என்னால இப்ப கூட வேலை செய்ய முடியும். அப்புறம் எதுக்கு நான் வீட்லயே இருக்கணும்? ஆனா அம்மா, பாக்குற ஜனங்க. எனக்கு நல்லா புரியுது ஆண்டி. நம்ம நாட்டுக்குள்ள குற்றவாளிய கூட முறைச்சு பார்க்க மாட்டாங்க. ஆனா எங்களை மாதிரி ஆளுங்கள பார்க்காம இருக்க மாட்டாங்க. இந்த சமுதாயத்துக்காக நான் பயந்து வீட்லயே உட்கார முடியாதுல்ல. நான் எப்பவுமே எனக்கு நடந்த விஷயத்தை பத்தி நினைச்சா அழுதுகிட்டே இருக்க முடியாதுல்ல. நான் கண்டிப்பா முன்னேறுவேன். என்னோட எதிர்காலத்தை நானே உருவாக்குவேன். நீ நல்லா இருக்கணும்மா, நல்லா இரு. சரியா சொன்னம்மா. போ, இந்த உலகத்து மக்களுக்கு காட்டு. தன்னம்பிக்கையும் துணிவும் இருந்தா எதையும் சாதிக்கலாம்னு. கிளம்புமா, கிளம்பு. அம்மா சாந்தினி, ஒரு நிமிஷம். அல்லாஹ் உனக்கு துணையா இருப்பாருமா. எங்களுக்கு ஒன்னு நினைச்ச பெருமையா இருக்குமா. நீங்க என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் வாழ்க்கையில நானே போராடுவேன்.